أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد தூவி தெரிச்சாஜா கடைசியாக நேற்று என்ன பார்த்தோம்? 39 வசனம் வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் வேற ஒரு பயானு. அது வரைக்கும் அல்லாஹ் ஒரு முன்னுரை மாதிரி சில விஷயங்களை அல்லாஹ் முதல்ல புரிய வச்சான். இந்த குரான் யாருக்கு பயனளிக்கும், இது மாதிரி லிஸ்ட்டு போட்டு மனிதர்கள் எத்தனை வகை இருக்காங்க அதுக்கு புரிய வச்சான். அதுக்கப்புறம் மனிதனுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை புரிய வச்சான். இப்போது இங்கேருந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்ன சப்ஜெக்டு அப்படின்னா, பனி இஸ்ராயல்களை பற்றி இங்கேருந்து அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 80-90 வசனங்கள் ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போக போகுது ட்ராவல் பண்ணி. கிட்டத்தட்ட இந்த சூறா ஃபுல்லாகவே யூதர்களை பற்றி தான் மெஜாரிட்டியாக இருக்கும். அதிகமான விஷயங்கள் யூதர்களை பற்றி தான் இருக்க போகுது. அப்போது இங்கே பனி இஸ்ராயல்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. முதல்ல அந்த வசனத்தை படிக்கலாம். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, 2வது 40 வசனம். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். மேலும் எனக்கு நீங்கள் தந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு தந்த ஒப்பந்தத்தை நானும் நிறைவேற்றுவேன். மேலும் எனக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, யா பனி இஸ்ராயில் அஸ்குரு நியாமதி அல்லதி, நினைத்து பாருங்கள் என்னுடைய நியாமத்துகளை. அன்னம்தா அலைக்கும் வ அவுஃபு பி அஹதிக்கும் வ ஈயா ஃபர்ஹபூத். அப்போது இந்த வசனத்தில் நமக்கு என்ன தெரியுது? இப்போது புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆகிருக்கு. யார்? பனி இஸ்ராயல்கள். அது யார் பனி இஸ்ராயில்? யூதர்கள்லாம் யார்? உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். ஏன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுறதுனால ஒன்றுமே தெரியாத ஒரு ஆட்களுக்கு கூட கொஞ்சம் விஷயம் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் விரிவாக சொல்கிறோம். மனித குலம் ஆதம் நபியிலேருந்து தொடங்குது. ஆதம் நபியிலிருந்து மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 குடும்பம் இருந்தது. அப்புறம் ஒரே அப்பாவுக்கு 10-15 குழந்தைங்க இருக்கும். அப்போ 10-15 அந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் 10-15 ஃபேமிலி பெருகிருச்சு. அப்போ அந்த ஃபேமிலி பெருக 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 ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பித்தது. அப்போ ஒரு ஊர் இன்னும் உருவாக்குனதுக்கப்புறம், அதாவது இந்த உலகம் எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும், காடு மாதிரி இருக்கும். அங்கே பதப்படுத்தியோ ஒரு சீர்படுத்தியோ இருக்காது, ரஃப்பாக இருக்கும். வெறும் ஒரு நிலத்தில் என்ன இருக்கும்? கல், மண், முள்ளு செடி, கசமுசன் இருக்கும். அப்போ மனிதர்கள் ஒரு ஊரை தயார் பண்ணும்போது அவங்க ஷேப் பண்ணுவாங்க. அந்த மனிதர்கள் அவங்க வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணுவாங்க. ரோடு போடுவாங்க, கிணறு வெட்டுவாங்க. அப்போது இதெல்லாம் மனிதர்கள் பெருக பெருக அடுத்தது அதுக்கு ஏரியா வரும், அது குளம் வரும், அது அடுத்தது ஆறு கால்வாய் வெட்டுவாங்க. ஆறு எங்கேயோ போகுது பவானியில், நம்ம போய் கவுண்டச்சிபாளையத்தில் குளிக்கிறோம். அப்போ அந்த கால்வாய் யார்? மனுஷன் வெட்டினது, அது இயற்கையாக வந்தது கிடையாது. அப்போ அதெல்லாம் மனுஷன் கொண்டு இந்த பக்கம் எங்களுக்கு விவசாய நிலம் இருக்குது, அப்போ இந்த நிலத்துக்கு இந்த ரூட்டில் அந்த தண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த தண்ணி போகுதில்ல, அது அது போகிற ரூட்டு அதெல்லாம் டிசைன் நடக்கும். அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த தெரு வழியாக போகுது, இப்போ நம்ம காட்டு வழியாக போகுது நிலம், வாய்க்கால் போகலை. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கும் வேணும் அப்படிமா. அப்போது இது மாதிரி மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை பெருசாகுது. மனிதர்களுக்கு ஒரு காலத்தில் இல்லாத பிரச்சனைகள் புதுசாக அவன் ஃபேஸ் பண்ணுறான். இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. அப்போது இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனைகள் உருவாக்குது. கிணத்துடைய ரூல்ஸ் என்ன, எந்த ஃபேமிலிக்கு எத்தனை நாளைக்கு அந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம்,
அந்த கிணறு ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா ரூல்ஸே போட தேவையில்லை, யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் 24 ஹவர்ஸ். கிணறு வந்து ஒருத்தனே உறிஞ்சி எடுத்தால் அடுத்த நாள் ட்ரை ஆயிரும். அப்படி இருக்கும்போது அந்த கிணத்துக்கு ரூல்ஸ் போடணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ல. அப்போ ரூல்ஸ் எவன் முடிவு பண்ணுறது? ஒருத்தன் என்னம்மா எங்கள் ஃபேமிலி தான் ஊருக்குள்ளே பெரிய ஃபேமிலி, எங்களுக்கு 10 குடம் உங்களுக்கு 5 குடமா. இப்போ இது மாதிரியான தகராறு வரும்போது அது என்னடா நீங்கள் பெரிய ஃபேமிலி அப்படிமா. இப்படி வரும்போது மனிதர்கள் மத்தியில் மோதல் உருவாகும். இது நான் சாம்பிளுக்கு தண்ணி பிரச்சனை சொல்கிறேன். இது மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே. அதான் சொன்னல, ஆணு பெண்ணுக்குமான அந்த அந்த இது யார் பேலன்ஸு, அதே மாதிரி தொழிலாளி முதலாளிக்கான அந்த பேலன்ஸு, அரசாங்கம் பொதுமக்கள் இந்த பேலன்ஸு, இந்த 3 விஷயங்களுமே மனிதர்களால் தீர்க்கவே முடியாது. அப்போ இந்த சூழ்நிலையில் எல்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருடைய அப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆட்கள்லாம் ஒரு கேங்காக சேர்ந்துக்குவாங்க. கேங்காக சேர்ந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்டியாக அவங்க ஃபார்ம் ஆயிடுவாங்க. அந்த கூட்டத்தோடு எவனும் மோதி ஜெயிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த கூட்டம் என்ன வைக்குதோ அதுதான் சட்டம். அந்த கூட்டம் எப்படி வைக்கணும்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சாதகமாக அந்த ரூல்ஸை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நபிமார்களை அல்லாஹ் இறக்குவோம், நபிமார்களை அந்த ஊருக்கு அனுப்புவோம். இந்த பிரச்சனை வரும்போது அவர் வந்து நியாயமாக பேசுவார், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வழிகாட்டுதல் படி வழிகாட்டுவார். இப்படி வழிகாட்டும் போது அந்த நபிமார்கள் வந்து சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கேன், நீங்கள் வந்து கரெக்டாக நியாயமாக நடந்துக்குங்க, இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு நபி பூமிக்கு வந்துட்டா வெறும் இந்த பிரச்சனைகள் மட்டும் பேச மாட்டார். இந்த தண்ணி பிரச்சனை, அந்த ஊரில் என்ன தேவை, விவசாய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இதை மட்டும் பேச மாட்டார். அந்த ஊரில் இருக்கிற தவறான நம்பிக்கைகள் என்ன இருக்கும், கடவுள் விஷயத்தில் அவங்க என்ன தவறு பண்ணுறாங்க, சிலைகளை வணங்குறாங்களா, அப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க தவறாக இருக்காங்களோ எல்லாத்துலேயுமே அவர் வழி காட்டுவார். இப்போது அந்த ஊர் மக்கள் அந்த நபியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். இப்படி வந்து அல்லாஹ் வந்து ஒரு பெரிய காலகட்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து, இன்னும் சொல்ல போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து நூ அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒரு காலகட்டம், நூ அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இப்ராஹிம் நபி வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் எல்லாம் நபி அனுப்பிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஊருக்கும் நபி அனுப்பி அந்தந்த லாங்குவேஜ் பேசுகிற மக்களுக்கு அந்த ஊரில் ஒரு நபி, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வழி நடத்துவாங்க. இப்படி வருவாங்க. அந்த நபிமார்களை ஏற்றுக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நிராகரித்தவங்க நிராகரிச்சிட்டாங்க. அப்போது இதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ராஹிம் நபி வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டு இருந்த அல்லாஹ் இப்ராஹிம் நபி வரைக்கும் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம், உலகம் பெருசாயிருச்சு. உலகம் பெருசாயிருச்சு. ஒரு ஊர் தொடர்பு இல்லாமல் இருக்க போய் இப்போ ஒரு ஊர் இன்னொரு ஊர் தொடர்பு ஏற்பட்டுருச்சு. ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் பக்கத்தில் போக்குவரத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டான், அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம உதாரணத்துக்கு லாக்டவுன் போட்டிருந்தாங்களே, மாவட்டத்துக்கு விட்டு மாவட்டம் வெளியே போக முடியாதுன்ட்டு, அது வந்து இப்ராஹிம் நபி காலகட்டத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோ. அப்போ மாவட்டம் தாண்டி நீ போக முடியும் அப்படின்னா அது வந்து இப்ராஹிம் நபிக்கு அடுத்த காலகட்டம், இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் காலகட்டம். அப்புறம் இப்ராஹிம் நபி காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஊர்கள் டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஊரில் ஒரு கும்பல் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அந்த கும்பல் பக்கத்து ஊர்லையும் போய் அங்கே ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இன்னொரு கும்பல் இருந்துச்சு, அந்த கும்பலை அடித்து காலி பண்ணிவிட்டு இப்போ 2 ஊர்லேயும் ஒரே கும்பல் அட்டூழியம் பண்ணுது. புரியுதா? இந்த ஏரியாவில் மட்டும் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த கும்பல் அங்கேயும் போய் அட்டூழியம் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு 10-15 ஊரை கவர் பண்ணி ஒரே கண்ட்ரோலில் வச்சுக்கிச்சு. அங்கங்கே இவங்களுடைய ஆள்களை செட் பண்ணிடுச்சு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள். இவங்க தான் ராஜாக்கள், சக்கரவர்த்தி, ராஜா அப்படின்னு. இப்ராஹிம் நபி கிட்ட ஒருத்தர் சண்டை போடுவான், அந்த ராஜாவுடைய பேர் நம்ரூத். அவன் வந்து ஈராக்குடைய மன்னன். அப்போ முதல்ல மனிதர்கள் வந்து ஒரு அரசாங்கமாக வாழ்ந்தது எங்கே அப்படின்னா ஈராக்கில் தான் அந்த மாதிரியான அந்த சிச்சுவேஷன் உருவாயிருச்சு. இப்போ அல்லாஹ் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, அல்லாஹ் வந்து இது வரைக்கும் தனித்தனியாக அந்த ஊர்களுக்கு நபி அனுப்பிட்டு இருந்தால, இப்போ இந்த ஊரில் ஒரு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நபி சொல்லியிருப்பார், இப்போ இந்த ஊரில் இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நபி சொல்லியிருப்பார். இப்போ இந்த ஊருக்காரன் இங்கே வந்துட்டால் கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்போ 2 ஊருக்கும் இந்த ஊருக்காரன் வந்துட்டு வேறு சட்டம் இருக்கும், அந்த ஊரில் வேறு சட்டம் இருக்கும். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த சிஸ்டமே தன்னுடைய அந்த நபிமார்களுடைய பாலிசி மாற்றி என்ன பண்ணுறான், இப்படி ஆளுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒரே ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்ணுவோம்.
அந்த ஊரை, ஒரே ஒரு ஊரை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அந்த ஊருக்கு ஒரு நபி அனுப்புவோம். அந்த நபி எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பாரு. எப்படி ஆட்சி பண்ணணும், எப்படி இபாதத்து செய்யணும், என்ன எப்படி சட்டம் இயற்றணும், எல்லாத்தையுமே டோட்டலாக ஒரு 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 ஊருக்கு வந்து டிசிப்ளின் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருவார். ஒழுங்காக நிம்மதியாக அமைதியாக வாழ்கிறது எப்படி, புரியுதா? எல்லா ஆங்கிள்லையும் ஆன்மீகத்துலேயும் நிம்மதி இருக்கும், குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்கும், பொருளாதாரத்துலேயும் நிம்மதி இருக்கும், அரசாங்கத்துலேயும் நிம்மதி இருக்கும். எல்லா இடத்துலையுமே நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சட்டத்தை வந்து ஒரு வழிகாட்டுதலை வந்து அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அந்த ஊரை பார்த்து மற்ற ஊர் பாடம் கற்றுக்கணும், புரியுதா? அந்த ஊரை பார்த்து மற்ற ஊர் பாடம் கற்றுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஊரை செலக்ட் பண்ணுறான்ல, அந்த ஊரில் யாரோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருப்பாங்க. அந்த மக்களில் யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணும்ல. இப்போ உலகத்தில் எந்த ஊரை செலக்ட் பண்ணுறது? உலகத்தில் அப்போ இந்தியாவிலையும் கொஞ்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு, சைனாவிலையும் இருந்துச்சு, இங்கேயும் இருந்துச்சு, ஈராக்லேயும் மிடில் ஈஸ்ட்லேயுமே இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், பூமியிலே ஆக சிறந்த ஒரு மனிதரை செலக்ட் பண்ணுவோன்ட்டு இப்ராஹிம் நபியை செலக்ட் பண்ணுறான். அந்த கண்ணியம் யாருக்கு கொடுக்கலாம்? ஏன்னா உலகத்துக்கு அவங்க ரோல் மாடல். அல்லாவால் வழிகாட்டப்பட்ட ஒரு கூட்டம் அப்படிங்கும்போது அந்த கூட்டம் உலகத்துக்கே தலைமை தாங்க போகுது, அந்த கூட்டம் உலகத்துக்கே வழி நடத்த போகுது அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து அவங்களுக்கு அல்லாஹ் வந்து கொடுக்குறான். இவங்களை பார்த்து எல்லாரும் வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும்னு கற்றுக்குங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்ல போகிறான். அப்படி இருக்கும்போது யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிற ஒருத்தனை டீச்சர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் லீடர் ஆக்குறாங்களே. வாத்தியார் கிடையாது அவன், புரியுதா? ஆனால் அவன் கிளாஸ் லீடராக இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் லீடராக இந்த மனித குலத்துக்கே நீங்கள் வாழணும் அப்படின்னு ஒரு செலக்ட் பண்ணுறது தான், அதற்கு பேர் தான். அந்த மாதிரி ஒரு கூட்டம் செலக்ட் பண்ணப்பட்டால் அந்த கூட்டம், அந்த ஊருக்கு பேர் என்ன? உம்மத்து. அந்த ஊரில் வாழ்கிற அந்த மக்களுடைய பேர் என்ன? உம்மத். இப்படி ஒரு வழிகாட்டி இவர் வந்து, அவர் வந்து அந்த எல்லாத்தையுமே அவர் வந்து வழி நடத்துவார். தொழுகை எல்லாமே, எல்லா இராணுவத்திலும் வழி நடத்துவார், ஆன்மீகத்தை வழி நடத்துவார், பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அதை வழி நடத்துவார், சட்டம் எப்படி ஏற்றணும் அதை வழி நடத்துவார். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளில் இப்போ இன்றைக்கி நம்மளை எடுத்தோம்னா ஒரு நபி வந்து டாக்டர் வச்சுக்கோ, கலெக்டர் யார்? நபி தான். போலீஸு டிஜிபி யார்? நபி தான். நீதிபதி யார்? நபி தான். கல்வி அமைச்சர் யார்? நபி தான். பொருளாதார அமைச்சர் யார்? நபி தான். அப்போ நபியோடைய ரோல் புரிஞ்சுக்க என்னன்ட்டு. பிரதமர் யார்? நபி தான். ஜனாதிபதி யார்? நபி தான். கலெக்டர் யார்? நபி தான். அத்தனையும் சேர்ந்த ஒரு வேலை அது. அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலை. அப்போ அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ அறிவு இருக்குமா? சரி, அப்படி பயங்கரமான அறிவு கொண்ட ஒருத்த மனிதரா அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட அறிவு இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அந்த நபிமார்கள் அவ்வளோ நாலேஜெல்லாம் இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் கை நாட்டாக கூட இருப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இறை தூதர் எழுத படிக்க தெரியாதவர் அப்படின்னு தான் உம்மி நபி அப்படிங்கிறதான் அவங்களுக்கு வந்து பேரே. அந்த அளவுக்கு கூட இருப்பாங்க. அப்போ எந்த தைரியத்தில் அவங்க இத்தனை ஃபீல்டில் அவங்க வழிகாட்டுறாங்க அப்படின்னா, அல்லாஹ் எல்லா ஃபீல்டுலேயும் வழிகாட்டுவோம். அப்போ அவங்களுக்கு இருக்கிற மெயின் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அல்லாஹ் சொன்னதை மாற்றாமல் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறத சொல்லிட்டு பாதகமாக இருக்கிறத மறைக்க மாட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்கும், அப்படி என்ன தகுதி இருக்கும்னா நேர்மை இருக்கும், அதே மாதிரி தைரியம் இருக்கும், புரியுதா? ஏமாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி பண்புகள் இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டிகளை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கும். அந்த கூட்டத்துக்கு பேர் உம்மத்து. இப்படி கிளாஸ் லீடராக உலகத்துக்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து அல்லாஹ் கொடுக்குறான். இப்ராஹிம் நபி காலத்துக்கு அப்புறம்தான் அந்த லீடர்ஷிப்பை அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான். அப்படி தேர்வு செய்யப்பட்ட அந்த கூட்டத்துக்கு பேர் தான் பனி இஸ்ராயில். இப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம் சமுதாயம் அது நம்ம பண்ணியிருக்கணும், நம்ம இது பண்ணல. இதுக்கு முன்னாடி அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது பனி இஸ்ராயல்கள்கிட்ட. அப்படி தேர்வு செய்யப்பட்ட அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? பனி இஸ்ராயில். இஸ்ராயிலுடைய சந்ததிகள். இது என்ன பனி இஸ்ராயில்? இஸ்ராயில்னா என்ன? இஸ்ரா அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். ஈல் அப்படின்னா அல்லாவை குறிக்கும். அல்லாவை வந்து அந்த பாஷையில், இப்ராஹிம் நபியுடைய பாஷையில் அல்லாவை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஈல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போது இஸ்ரா ஈல், அல்லாவுடைய அடிமை, கிட்டத்தட்ட அப்துல்லா. அந்த பனி இஸ்ராயிலுடைய பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லாவுடைய அந்த வழித்தோன்றல்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாவுடைய அடிமை
இங்கே யாரை வந்து அது குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கூப் நபியை அது குறிக்கும். இசாக் நபியுடைய மகன் யாக்கூப் நபி இருக்காங்களா, அவங்களுக்கு தான் பனி இஸ்ராயிலுங்கிற பேர். அல்லாவுடைய அடிமைன்னு அவருக்கு இன்னொரு பேர். அந்த பேர்லேருந்து அவருடைய வழித்தோன்றல்கள்லேருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், மூசா நபி காலகட்டத்துக்கு அப்புறம் இறை தூதர்களை அனுப்பிட்டே இருக்கான். யாக்கூப் நபி யாக்கூப் நபியுடைய மகன் தான் யார், யூசுஃப் நபி. அவருக்கு தான் அரசியல் கற்றுக் கொடுக்கறதுக்காக கொண்டு போய் என்ன பண்ணுறான்ல, எகிப்தில் அங்கேருந்து ஜெருசலம்லேருந்து கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணுறான். அப்போ இது எல்லாமே ஒரு நீண்ட காலகட்டம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ இதில் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். உம்மத்துனா என்ன, உலகத்திற்கே எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குற ஒரு பொறுப்பை சுமர்ந்த கூட்டம். அந்த உம்மத்துக்கு யார் வழிகாட்டி, அந்த காலத்துடைய அவர் எந்த இறை தூதர் அந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த உம்மத்து அந்த இறை தூதரை ஃபாலோ பண்ணும். இறை தூதர் இனிமேல் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார், எல்லா ஊருக்கும் அனுப்பப்பட மாட்டார். ஒரு ஆளை வச்சு ஒரு பானை சோத்துக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, நல்லது எதுன்னு புரியுதில்ல, நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டான். இதுதான் வந்து பனி இஸ்ராயல்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். இன்னும் நிறைய அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி மொத்தமாக புக்கு நிறைய போட்டிருப்பாங்க. பனி இஸ்ராயல்களை பற்றி நம்ம அவ்வளோ ஸ்டடி பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய அந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து நமக்கு வந்து நிறைய படிப்பினைகள் இருக்குது. அதே மாதிரி பனி இஸ்ராயல்களை பற்றி இப்போ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டித்து வரும், அவங்கள மட்டம் தட்டியும் நிறைய வரும். இப்போ குரானில் இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறது, நம்ம குரான் படிக்கும்போது நக்கலாக கிண்டலாக பார்க்குறது பனி இஸ்ராயல்கள், ஆனால் கிறுக்கு பசங்கன்ட்டு. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல இன்றைக்கி நாம் இருக்கோம், யார், முஸ்லீம்கள் இருக்கோம். அப்போ அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கங்கிறது நம்மளோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நாம் இன்றைக்கி அதை என்னென்ன அந்த மிஸ்டேக்லாம் நம்மளாம் எப்படி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து நாளைக்கு நம்ம மறுமையில் போய் அல்லாஹ் முன்னாடி நிற்கும்போது நாம் ஒழுங்காக அந்த பொறுப்பை நிறைவேற்றணுமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ அந்த வசனத்துக்கு வருவோம். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். நான் உங்களுக்கு ஞாபகத்தை கொடுத்துருந்தேன், அதை நினைவு கூறுங்கள். மேலும் எனக்கு நீங்கள் தந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். இப்போ குரான் பொறுத்த வரைக்கும் புரியுதா, ஒப்பந்தங்கிறான். என்ன ஒப்பந்தம், ஏதோ ஒரு ஒப்பந்தம், படித்து தொலைப்போம் அப்படின்னு சலுன்னு போயிடக்கூடாது. நின்று யோசிக்கணும், இது என்னமோ ஒரு ஒப்பந்தங்கிறானு, அது என்ன ஒப்பந்தம், யார் போட்ட ஒப்பந்தம், எப்போ போட்ட ஒப்பந்தம், எத்தனை நாளைக்கு போட்ட ஒப்பந்தம், பர்மனெண்ட் ஒப்பந்தமா டெம்பரரி ஒப்பந்தமா, அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து ஒரு வார்த்தை பேசினா அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கணும். நாம் தான் தேடி வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஒரு ஒப்பந்தம் சொல்கிறான், உங்களுக்கு நான் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்தா நான் அதை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறான். எனக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள் அப்படிங்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன அவங்களுக்கு முதல்ல சிறப்பு கொடுத்துருந்தான், என்ன ஒரு அருட்படை ஞாபகத்தை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வழிகாட்டும் பொறுப்பு. உலகத்துக்கே தலைவராகிறதுன்னு எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து, எவ்வளோ பெரிய மரியாதை, எவ்வளோ பெரிய ஒரு கெத்து மனிதனுக்கு. இந்த இடத்துல பாரு அல்லாஹ் பாரு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன்னா, ஃபஸ்ட்டு ஆதம் நபி மனித குலத்துக்கே அல்லாஹ் சொல்கிறான், ஏண்டா எல்லா படைப்பை விட உங்களை மேலே வச்சனா இல்லையா அப்படிங்கிறான். அப்போ மனித குலத்துக்குள்ள மனிதர்களில் இவங்களை மேலே வச்சான். புரியுதா, எல்லா படைப்புல யார் டாப்பு, இன்சான் டாப்பு, மனிதன் டாப்பு. மலக்குகளை கூட சஜிதா பண்ண வச்சான், அந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தான். அப்போ மனிதர்கள் எல்லாரும் சமமாக, அதில் இந்த உம்மத்து சிறந்தது. அப்போ எவ்வளோ பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்புறம் இங்கே ஒப்பந்தம் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறான்ல. என்ன ஒப்பந்தம்னா 2 ஒப்பந்தம் இருக்குது அவங்களோட. என்ன அப்படின்னா, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதங்களை உறுதியாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வழிகாட்டுற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கா. இவங்க வந்து வேதத்தை படிச்சுட்டு உல்டாவாக ஃபாலோ பண்ணால், உல்டாவாக நடந்தால் இவங்களை பார்த்து தானே மற்றவங்கள நடக்க சொல்லியிருக்கிறான். மற்றவங்களுக்கு வேதம் கொடுத்தானா, கொடுக்கல. அப்போ மற்றவங்க வந்து அந்த வேதத்தை அந்த மக்களை பார்த்து தான் கற்றுக்கணும். அப்போ அந்த மக்கள் எப்படி நடந்துக்கணும், முன்மாதிரியாக நடக்கணும். அப்போ இவங்க கொஞ்சம் கூட அந்த வேதத்தில் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அந்த வேதம் சொல்கிறபடி அவங்களுடைய தனிநபர் வாழ்க்கை இருக்கணும், பொருளாதார வாழ்க்கை இருக்கணும், குடும்ப வாழ்க்கை இருக்கணும், அரசியல் வாழ்க்கை இருக்கணும். எல்லா வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், அந்த வேதம் எப்படி வழிகாட்டிச்சோ அந்த படி தான் இருக்கணும். அப்போது இது ஒரு ஒப்பந்தம், அல்லாஹ் போட்ட ஒப்பந்தம். அது பின்னாடி வரும், அது எப்படி அந்த ஒப்பந்தத்தை எடுத்தான் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படும் போது அவரை நீங்கள் நம்பி ஏற்று அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும். இது ஒரு ஒப்பந்தம். இப்போ இந்த ஒப்பந்தம் தான் அல்லாஹ் இந்த இடத்துல
நிறைவேற்ற சொல்லி கேட்குறான். அடுத்ததெல்லாம் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, நான் உங்களுக்கு செஞ்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன ஒப்பந்தம் கொடுத்தான், இந்த இதை வந்து சொர்க்கம் இருக்குது, இதற்கு பகரமாக உங்களுக்கு என்ன இருக்குது, சொர்க்கம் இருக்குது, உங்களுக்கு கண்ணியம் இருக்குது, உங்களுக்கு என்னுடைய அருட்கொடைகளை வாரி வழங்குறேன். இன்றைக்கும் எல்லாம் என்ன சொல்கிறான், இன்றைக்கி சமுதாயம் மட்டும் ஒழுங்காக நடந்துச்சுன்னா இந்த சமுதாயத்துக்கு ஏகப்பட்ட அருட்கொடைகளை வாரி வழங்குறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கான். எந்திரிச்சு இதில் உட்காரு, இல்லைன்னா முட்டி போட்டு உட்காரு கீழே. ஒன்றும் மேய்க்கிறதுலையே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இப்படி கேமரா நல்லா போட்டு இப்படி உட்காரு, மண்டையை பார்க்கட்டும் எல்லோரும். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். இந்த ஒப்பந்தத்தை இவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் நான் பேசின மாதிரி உங்களுக்கு என்னுடைய நியாமத்துகளை, துனியாவில் இந்த நியாமத்துகளையும் நான் கொடுக்குறேன், அதே மாதிரி சொர்க்கமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒப்பந்தம். இப்போ இதுக்கு கடைசியால் என்ன சொல்கிறான், எனக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள் அப்படிங்கிறான். அப்போது வேறு யாருக்கும் இவங்க பயந்துருக்கிறாங்க, வேறு எதுக்கும் ஒன்று பயந்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு பயப்படாதீங்க, எனக்கு பயப்படுங்கிறான். அப்போ இது என்ன பயம் அப்படின்னா, இவங்க என்ன பயந்தாங்க அப்படின்னா, அரபுகள்கிட்ட இவங்க வந்து ஒரு விளம்பரம் என்ன சொல்கிறது, ஒரு சீன் போட்டுட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷமாக, ஒரு 500 வருஷமாக அவங்க என்ன போட்டுருந்தாங்க, நீங்களாம் எழுத படிக்க தெரியாதவங்க, எங்களுக்கு எழுத படிக்க தெரியும், எங்களுக்கு வானத்திலேருந்தே கனெக்ஷன் இருக்குது, எங்கள் பெரியவங்களாம் யாருன்னு நினச்சிங்க, அல்லாஹ்கிட்டயே செய்தி வாங்கக்கூடியவங்க, மூசா நபி எங்கள் ஆளு தான் தெரியுமா, அல்லாஹ் அவர்கிட்ட டைரெக்டாக பேசியிருக்கிறான், இதெல்லாம் என்ன நினச்ச புக்கு, இதெல்லாம் ரொம்ப நாங்கள் எழுதுன்னு நினச்சிட்ருக்கியா, இது வானத்திலிருந்து வந்த புக்கு. அப்போ அந்த எல்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்கெல்லாம் மரியாதையுமாக பார்த்து இது பண்ணுறது. இப்போ நமக்கு ஊரில் வந்து ஒரு அஜரத்து போகிறாரு அப்படின்னா சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி என்ன பண்ணுவோம், வாங்க அஜரத், அஸ்ஸலாமு அலைக்கும் அஜரத் அப்படின்னு. அஜரத் வந்தாருன்னா அப்படியே ஒரு பரபரப்பாயிடுவோம். அப்படியே அதே வேற ஒரு மதத்தில் இருக்கிறவங்க, பெரிய ஒரு சாமியார் வராரு, அவர் வராருன்னு என்ன பண்ணுவோம், சாமியே வராரு அப்படிமா. அப்போ அந்த மதிப்பு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் ஒரு நபியை வந்து இவங்க சமுதாயத்திலிருந்து அனுப்பாமல் இப்போ புதுசாக ஒரு சமுதாயத்தை, புது கிளாஸ் லீடரு அல்லாஹ் வேறு செலக்ட் பண்ணான். அது ஏன் செலக்ட் பண்ணாங்கிற ஸ்டோரி தான் இதில் சொல்ல போகிறான். எதுக்காக அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க, எதுக்காக பனி இஸ்ராயல்கள்ட்டிருந்து அந்த நுபுவத்து இந்த இப்ராஹிம் நபியுடைய இந்த மகன்கிட்டருந்து ஏன் பிடுங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் பட்டியல் போடுவான். சும்மா வந்து அல்லாஹ் அவ்வளோ சீக்கிரம்லாம் கோபம் வராது. அல்லாஹ் வந்து கோபம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறான் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய டைம் வந்து அல்லாஹ் எடுத்திருப்பான். இப்போ அந்த மாதிரி இதில் இருந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மதீனாவில் இப்போது மக்காவில் புதுசாக ஒரு இறை தூதர் வந்தாச்சு. சவுதி அரேபியாவில் புது இறை தூதர் வந்தாச்சு. இப்போ இறை தூதர் வந்தால் எல்லாரும் அவங்களுக்கு கீழே தான், இறை தூதருக்கு மேலே யாருமே கிடையாது. அதே மாதிரி அரபுகள் ரசூல்லாவை சொந்தம் கொண்டாடுறாங்க. அரபுகள் எல்லாரும் ரசூல்லாவுக்கு தலைமைக்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக தான் போய் உட்காரணும் இங்கே மஸ்ஜிது நபவியில். இது வரைக்கும் நேற்று வரைக்கும் என்ன ஆச்சு, லீடராக உட்காந்து பழகப்பட்டவங்க இன்னைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்டாக போய் உட்காரணும். இப்படி ஸ்டூடெண்ட்டாக போய் இப்போ ரசூல்லாவை போய் இவர் இறை தூதர்னு ஒத்துக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, யூதர்களுடைய அந்த மதிப்பு ஒரே நாளில் குறைஞ்சிரும் அப்படின்னு அவங்க நம்பி பயந்தாங்க. அந்த பயம் அவங்களுக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ரசூல்லாவே இல்லைன்னு சொல்லிடலாம். குழந்தையிலேயே கொல்ல முயற்சி பண்ணாங்க. மீறி அவர் இறை தூதராக ஆனதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்க, அவரை பொய்ப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூத மக்கள் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் நாங்கள் இவங்களோட சேர்ந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆலிம்களுக்கும் கவலை, அந்த மக்களும் என்ன நினச்சாங்க, இவங்களோட நாம் ஒன்றாயிட்டோமா. நேற்று வரைக்கும் இவனை எகத்தாளமாக பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இந்த பெருமை இருக்குல்ல, ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது. இன்றைக்கெலாம் வந்து அந்த ஜாதி வெறி அந்த எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க எல்லா வெறிக்கும் மேலே வெறியுது. எது இந்த பெருமையாக அதுவும் அல்லாவே எனக்கு தொடர்புன்னு நினச்சிப்பார். என்ன திமிர் இருக்கும், இல்லை நான் பெரிய ஆளுங்கிறதுக்கே இப்போ திமிர் இருக்குதுன்னா அல்லாவே என்கிட்ட பேசுகிறான்னா எவ்வளோ திமிர் இருக்கும். இத்தனைக்கு இவங்ககிட்டலாம் அல்லா பேசி 4000 வருஷம் ஆச்சு, 3000 வருஷம் ஆச்சு. இவங்ககிட்ட அல்லா பேசுகிற ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பார். 1400 வருஷமாக இவங்ககிட்ட அல்லா பேசுகிற ஒரு ஆள் விட்டுட்டு போனதே கிடையாது. அப்போ என்ன தலைக்கணம் இருக்கும் இவங்களுக்கு. அப்போ இந்த அந்தஸ்து போயிடும் அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பயந்துட்டு ரசூல்லாவை மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன இல்லடா நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.
மேலும் நான் இறக்கியுள்ள இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்களே அனைவருக்கும் முதலில் இதனை நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள். மேலும் எனக்கே அஞ்சுங்கள். இப்போ இந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வேதத்தின் மீது, இந்த வேதம் நான் இறக்குனது, இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க. ப்ளஸ் அந்த வேதத்துடைய சிறப்பு என்ன, உங்களை மட்டம் தட்டுதா, நீங்கள்லாம் ஃப்ராடு பசங்க, ஊருக்குள்ளே ஏமாற்றிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு எந்த நபியுமே அனுப்பப்படலை, மூசாவும் கிடையாது கூசாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி நக்கல் பண்ணிச்சா? மூசாவை உண்மைப்படுத்துது, இப்ராஹிமை உண்மைப்படுத்துது, இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த கண்ணியத்தை உண்மைப்படுத்துது. ஆமாம், உண்மையிலே இவங்க அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட கூட்டம் தான், இவங்க உலகத்திலே சிறந்த கூட்டம், இதெல்லாம் குர்ஆனும் உண்மைப்படுத்துது. அப்போ அந்த பொசிஷனில் இருக்கும்போது அதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடம் இருக்கும் வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மைப்படுத்த தானே செய்யுது. இது பொய்ப்படுத்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம், என்னடா எங்களெல்லாம் திட்டி ஒரு வேதம் இறக்கியிருக்கு அப்படின்னு. உங்களை கண்ணியப்படுத்தி ஒரு வேதம் இறக்கியிருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் தானே இதை ஏற்றுக்கணும். இதை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு தான் நான் சொன்னேன்ல, எல்லா வேதங்களையும் நாம் நம்பணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கினேன்னா ஃபஸ்ட்டில், இதற்கு அனைத்து வேதங்களையும் நாங்கள் நம்பணும்னு சொல்லிட்டு பஹராவுடைய அந்த ஸ்டார்டிங்கில் எல்லாம் சொல்ல வச்சான். இது ஆக்சுவலாக நமக்காக கிடையாது, இது இவங்களுக்கு மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா அவங்கள நம்ம வேதத்தை ஏற்க சொல்கிறான், நாம் அந்த வேதத்தையும் நம்ப சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஆனால் ஃபாலோ பண்ணுறது ரெண்டு பேரும் எதை ஃபாலோ பண்ணி ஆகணும்? குர்ஆனை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த வேதத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க மனசு நொந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்மளை பார்த்து அந்த வேதங்களையும் ஈமான் கொள்கிறோம்னு சொல்கிறான். ஆனால் அதுலேருந்து அந்த வேதத்தை ஈமான் கொண்டாச்சு, ஃபாலோ பண்ண போகிறோமா? அந்த வேதங்கள் ஃபாலோ பண்ண முடியாத அந்த பொசிஷனுக்கு போயிருச்சு. அதேவே ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு மனசு வருத்தம் தான். நேற்று வரைக்கும் அவங்க வேதத்தின்படி தொழுதுருப்பாங்களா? இப்போ புதுசாக வேதம் வந்ததுக்கப்புறம் எப்படி தொழுவாங்க? அப்போ அவங்க என்னென்ன அதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி தொழுகைகள் நம்ம ஆளுங்க என்னென்ன இது பண்ணுறாங்க, இப்படி தான் தொழுகணும், தொப்பி போட்டு தான் தொழுகணும், இப்படி தான் பண்ணணும். இப்போ என்ன ஆச்சு, அந்த தொழுகையே டம்மி ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். 1000 வருஷமாக ஒரு கலாச்சாரம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதுவும் மூட நம்பிக்கை கிடையாது, அவங்க இறைவனால் அருளப்பட்ட அந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை அப்படியே தூக்கி போகிறதுனா எவ்வளோ கஷ்டம். அதுக்காக தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்மளை அந்த வேதங்களையும் நம்புகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இதில் அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதில் உங்கள் முன்னோர்களை பற்றியும் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு. அதில் அல்லாஹ் கூடுதலாக இந்த வேதம் என்ன உபகாரம் பண்ணிச்சுன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த தவறான செய்திகளை சரி பண்ணியும் கொடுத்துருக்கு. அந்த வேதத்தில் இருந்த சில தவறான விஷயங்கள் அவங்களுக்கே தெரியல, எது சரியான விஷயம் எது தவறான விஷயம்ட்டு. அதை குர்ஆன் கிளியர் பண்ணிச்சு. அப்போ அந்த வேதத்துக்கு இது ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் போட்டி இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும், ஆனால் போட்டு எதிர்க்கிறீங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கணும், ஆனால் ஃபஸ்ட்டு முதல் அணியில் நின்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிரியாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ரசூல்லாவும் எதிர்பார்த்தாங்க. மதீனாவுக்கு ரசூல்லா வரும்போது என்ன எதிர்பார்த்தாங்க, மக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாது, அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். கயாமத்துனா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, வஹீனா என்ன, ரசூல்னா என்ன, மலக்குனா என்ன, இது எல்லாமே அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆனால் இங்கே எனக்கு வேலை ஈஸி, ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100கணக்கான நபிமார்களோட இவர்களுக்கு தொடர்பு இருக்குது. அப்போ நான் ஒரு நபி அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனால் தௌராத்தில் முன்னறிவிப்பு இருக்குன்னு ரசூலாவுக்கு தெரியுமா தெரியாது. ஒரு ரசூலுக்கு எல்லாமே தெரியும், முன்னாடி இருந்த எல்லா வேதங்களும் என்ன இருந்துச்சுங்கிற அந்த அறிவும் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கும். அல்லாஹ் அது கற்றுக் கொடுத்துருவோம். அப்போ அவங்க என்ன ஆசையாக அவங்க என்ன மதீனாவுக்கு போனோன்னு என்ன நினச்சாங்க, எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்க போகுது, ஈஸியாக இந்த மக்கள் அப்படியே ஏற்றுக்குவாங்க. கூடவே ஏற்றுக்காமல் இந்த குறைஷிகள்லாம் அனுப்புனாங்களே, இவர் நபி கிடையாது, ஊருக்குள்ளே பொய் சொல்லி சுற்றுறாருன்ட்டு, அவங்களையும் காதை பிடிச்சி திருத்துவாங்க. ஏய் என்னடா நினச்சிட்டிங்க, நபின்னு என்ன நினச்சிட்டிங்களா, எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நபிமார்கள் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான், நாங்கள் சொல்கிறோம்டா இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு.
உடனே ஒரு அரபு உலகம் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஆமாம், காலங்காலமாக இருந்த யூதர்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா உள்டாவாகி போச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, காலங்காலமாக நபிமார்களுடன் பழகுன நாங்கள் சொல்கிறோம் இவர் ஃப்ராடுங்கிறார். யார்? ரசூல்லா மோசடிக்காரரு, ரசூல்லா போய் இறங்குறாங்க. அப்போ ரசூல்லா இறங்கிட்டே காலங்காலமாக நீங்கள் இருந்தீங்க. ஆமாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க சொல்கிறோம், நீங்கள் தப்புங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நின்று சண்டை போடல. ஏன்னா வஹி இறங்கிட்டு இருக்கு, அல்லாஹ் பேசி முடிச்சிடல, இன்னும் பேசிகிட்டு இருக்கான். குரான் இறங்கும்போது ரசூல்லாவை போய் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு உள்ளே வராங்களோ அவ்வளோ கிழிச்சு தொங்க விட்ருவான் எல்லாம். இவங்க வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் ஏற்றிடுவான். அது ஆக்சுவலாக அதுதான் நடந்துச்சு. இவங்க எதிர்க்க இவங்களை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டான். அதனால் இஸ்லாத்திற்கு முன்னாடி, அதாவது ரசூல்லா வந்த புதுசில் யூதர்களுக்கு முஸ்லீம்கள் மேலே இருந்த வெறுப்பை விட இன்னைக்கு அவங்களுடைய வெறுப்பு பன்மடங்கானு. இவ்வளோ எதிராக பிரச்சாரம் பண்ணியும் இது வளர்ந்துகிட்டே இருக்குது. ரசூல்லாவுடைய சப்போர்ட்டர்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்காங்க, இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுங்கிற அவங்களுக்கு கோபம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இதில் வந்து அடுத்தது எல்லாம் என்ன சொல்கிறான், இப்படி நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் பண்ண மாட்டேங்கிறீங்க, முதல்ல நீங்கள் வந்திருக்கணும், வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள்ங்கிறான். இல்லை என்ன சொல்கிறான், என்னுடைய ஆயத்துகள், என்னுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு வித்துறாதீங்க, மேலும் எனக்கே அஞ்சுங்கள் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொற்ப விலைக்கு விற்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? குரான் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ரேட்டு வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தமா? எவ்வளோ ரேட்டு வந்தாலும் குரானுக்கு பதிலாக, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கைவிடுவதன் காரணமாக நமக்கு எவ்வளோ பலன் கிடைச்சாலும், புரியுதா, நீ மட்டும் ஒரு கையெழுத்து போடு, நான் வந்து அடுத்தவனுடைய நிலத்தை வந்து உனக்கு ஃப்ரீயாக எழுதி தரேன் அப்படின்னா அந்த நிலத்துடைய மதிப்பு 50 லட்ச ரூபா இருந்தாலும் அடுத்தவனுடைய நிலத்தை அபகரிக்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமானதா இல்லையா? அப்போ அந்த ஒரு கையெழுத்து போட்டு அந்த 50 லட்ச ரூபா நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நரகத்தை வாங்கிறது அது நல்ல டீலா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து என்னடா டீலு, போய் உங்கள் ஆளுங்க கோச்சிக்குவாங்க, அரபுகள்கிட்ட போய் நம்ம மரியாதை காணாமல் போயிடும், இந்த ஒரு டீலிங்காக என்னுடைய வசனங்களை நீங்கள் வித்துருவீங்களா? இது வந்து ரேட்டு போட்டு வித்துட்டீங்களா? அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான், என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள். மறுபடியும் மிரட்டுறான், மேலும் எனக்கே அஞ்சுங்கள். என்னடா பயம் உங்களுக்கு? எல்லாம் சொல்கிறான், துனியா போயிருங்கிற பயமா? துனியாவில் நான் மேலே தாண்டா கொண்டு வருவேன் எல்லாம் சொல்கிறான். அப்போ அதுக்கப்புறம் இவங்க நினச்சது என்ன, இருக்கிற அந்த பொசிஷனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நமக்கு அந்த இருக்கிற அந்த தலைமைத்துவமும் இல்லாமல் போயிடும். ஏதோ அரபுக்குள்ளே, ஏதோ இந்த மதீனாவில் நாம தான் ஊருக்குள்ளே பெரிய ஆளும் சுற்றிட்டு இருந்தோம், அந்த பெரிய ஆள் இல்லைன்னு ஆயிரும். ஆனால் நடந்தது என்ன, ரசூலாவை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தான்? வெறும் மதீனாவில் பெரிய ஆள் ஆக்கணும்னா, பாரசீகத்தில் அவங்க தான் பெரிய ஆள், ரோமில் அவங்க தான் பெரிய ஆள், ஈராக்கில் அவங்க தான் பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆள் ஆக்கணும். இன்றைக்கும் அவங்கள புகழ்கிற அளவுக்கு வச்சுட்டான். அந்த அணியில் இவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கும் அவங்களுடைய புகழும் சேர்ந்து பரவி இருக்குமா? அல்லாஹ், ஆனால் துனியா, அதாவது அல்லாவை ஃபாலோ பண்ணால் துனியா போயிருங்கிறது சைத்தான் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு சிந்தனை. ஆனால் உண்மையிலே அல்லாவை ஃபாலோ பண்ணால் துனியாவும் நமக்கு கிடைக்கும். ஹலாலாக அவனுடைய பாதையில் நம்ம ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துலையும் கொண்டு வருவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். ரசூலா சம்பந்தப்பட்ட அந்த தௌராத்தில் வசனங்கள் இருக்குல்ல, அதை உண்மைப்படுத்தணும்ல, இன்னும் இருக்குல்ல தௌராத்தில். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வசனங்களை நீக்கிட்டாங்க. தௌராத்தில் இருந்த வசனத்தை உருவிட்டாங்க. அது 5ஆவது வசனம், அதை எடுத்துரு இதை எடுத்துட்டா ரசூலா பற்றி வசனமே இல்லை. இப்போ இன்றைக்கும் வந்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. ரசூல்லா ஈசா நபி வந்து ஒரு வசனம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக மரணத்துக்கு அதாவது அவங்க வானத்துக்கு போகும்போது சொல்கிறாங்க, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போனால் தான் அவர் வருவார், அவர் வந்துட்டார்னா உங்களுக்கு எல்லாமே அவர் பார்த்துக்குவார், நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்க. ரசூல்லா பற்றி அவங்க சொன்ன அட்வைஸு. அதுக்கு அவர் பேர் என்ன வைக்கிறாருன்னா பேராக்ளிட்டஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அந்த இடத்துல தேற்றறிவாளன் பேராக்ளிட்டஸ் அப்படின்னு வருது. அந்த பேருக்கு மீனிங் என்னன்னு எடுத்தோம்னா புகழப்பட்டவர்னு வருது. ரசூல்லா முகம்மதுக்கு பேர் என்ன, புகழப்பட்டவர்னு வருது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பேரை மாற்றுறாங்க.
பேராக்லிட்டிஸ்க்கு அது மீனிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிக்ஷனரி புதுசாக அழிச்சு இப்போ கொடுக்குறேன். புரியுதா? இப்போ அவங்க பண்ண வேலை என்னென்னா 2 வேலை பண்ணுவாங்க. ஒன்று ரசூல்லா சம்மந்தப்பட்ட வசனங்கள், குரானு சம்மந்தப்பட்ட வசனங்கள் எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்க. தூக்க முடியல அப்படின்னா அந்த வசனங்களுக்கு மீனிங் மாற்றிடுவாங்க. அது அந்த மீனிங்கில் இல்லை, இந்த மீனிங்கில் இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அதே வேலையை தான் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்புகள் இருக்குல்ல, அந்த பொறுப்புகள்லாம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம்? தூக்கிட்டு என்ன பண்ணுறோம்? மீனிங் மாற்றியாச்சு. அல்லாஹ் தீனை நிலைநாட்டுங்கள், தீனை நிலைநாட்டுகள்னா அல்லாஹ் தொழுவு சொல்கிறான். தொழுகை நிலைநாட்டுகள் தனியாக இருக்குது, தீனை நிலைநாட்டுங்கள் தனியாக இருக்குது. இவெல்லாம் சொல்கிறான் எல்லாம் ஒன்று தாங்க. தீனாலும் தொழுகை தீனுடைய காரியம் இல்லையா? அப்போ தீனை நிலைநாட்டினா தொழுகை நிலைநாட்டினா தீனை நிலைநாட்டின மாதிரி. இப்படி மீனிங் இன்றைக்கும் நம்ம நிறைய மாற்றிட்டு இன்றைக்கி நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடந்துக்கிட்டு இது மாதிரியான வேலைகள் தான் நாமளும் செஞ்சுட்ருக்கோம். அதனால தான் சொல்கிறேன்ல, அவங்க எதை மறைச்சாங்களோ, அவங்க என்ன மறைச்சாங்க? ரசூல்லா ஒரு இறை தூதர், குரான் அல்லாவுடைய வேதம். குரானை பற்றியும் பைபிளில் இருக்கு. ஒரு வேதம் வரும், அந்த வேதத்தில் தொடர்ச்சியாக இருக்காது, விட்டு இருக்கும். குரானுடைய ஸ்டைலில் என்ன விட்டு தான் இருக்குது. இதுக்கு ஸ்டார்டிங்கும் இருக்காது, எண்டும் இருக்காது, விட்டு இருக்கும் இந்த வேதம். பைபிளில் எல்லாம் இந்த வேதத்தை பற்றி என்ன இருக்குன்னா விட்டு இருக்கும். ஒரு வேதம் அப்படி தான் இருக்கும், விட்டு இறங்கும் அந்த வசனம். அந்த மாதிரி சொல்லப்பட்டே இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இந்த கடந்த காலகட்டங்களில் இவங்க மறைச்சாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? அதே வேலையும் செய்கிறோம். அவங்க ரசூல்லா இறை தூதர் இல்லைன்னாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? ரசூல்லா கொடுக்கப்பட்ட அந்த பணியை மறைக்கும். இந்த உம்மத்துக்கு மேலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை மறைக்கிறோம். இந்த உம்மத்தை நம்ம உலகத்துக்கே ரோல் மாடலாக தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம விட்டுட்டதுனால, அந்த பொறுப்பு நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டதுனால இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப மட்டம் நிலையில் இருக்கோம். நமக்குள்ளேயே அடிச்சுக்கிற அந்த வேலையை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்துட்ருக்குறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை குழப்பி விடாதீர்கள், அறிந்து கொண்டே சத்தியத்தை நீங்கள் மூடி மறைக்காதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தாலமுல். அப்போ இது என்ன வேலை அப்படின்னா, சத்தியத்திற்கு அசத்தியத்துடைய ஸ்டிக்கர் ஒட்டுறது. ரசூல்லா ஹக்கானவர், உண்மையானவர். அவர் என்னன்னு சொல்கிறது? அசத்தியமானவர்னு சொல்லிடுறது. இதில் இன்னொரு அவங்க 2ஆம் நம்பர் வேலை என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்களுடைய எந்த மகன் காபாவுக்கு கொண்டு அறுக்கப்படுறதுக்கு கொண்டு வந்தாங்க? இஸ்மாயில் நபி. அப்போது மக்காவாசிகள் யார்? இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மக்காவாசிகள் இப்ராஹிம் நபி வாரிசுகளே இல்லைன்ட்டாங்க. இவங்க பனி இஸ்ராயல்கள் எப்படி மக்காவாசிகள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளோ அதே அந்தஸ்து இவங்களுக்கும் இருக்குது. யாருக்கு? மக்காவாசிகளுக்கும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய வேதத்தில் அது சம்மந்தப்பட்ட வசனங்களை தூக்கிட்டாங்க, மாற்றினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு எங்கே நடந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்ராஹிம் நபி ஹஜ்ஜு செஞ்சார்ல, எங்கே செஞ்சார்? குரான் என்ன சொல்லுது? காபத்துல்லாவில் ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னு வருது. அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? ஜெருசலமில் ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னு போட்டு வச்சுருக்காங்க. அறுத்த இடம், பலி எடுத்த இடம், இப்ராஹிம் நபி பலியிட்ட இடம் எங்கே இருக்குது? மினாவில் இருக்குது. இவங்க எங்கே வச்சுருக்காங்க தெரியுமா? ஜெருசலமில் வச்சுருக்காங்க. இப்ராஹிம் நபி இங்கே தான். எந்த மகனை பலியிட்டதாக சொல்கிறாங்க? இசாக் நபியை பலியிட்டதாக சொல்கிறாங்க. இஸ்மாயில் நபியை பலியிட்டதுக்கு பதிலாக இசாக் நபியை பலியிட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க? மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி, ஆமாம் இப்ராஹிம் நபி இருந்தது ஒரு பையன் தானே, அந்த பையனை தானே அங்கே இருந்தாங்க, இந்த பையனே கிடையாது. கேட்டால் என்ன சொன்னாங்க? இவங்க அடிமைக்கு பிறந்த பையன், இது அவங்க மனைவிக்கு பிறந்த பையனே கிடையாது. அதை அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி டோட்டலாக வேறு இது வச்சிட்டாங்க. வச்சு இப்போ அந்த ஹக்கு மறைக்கிற வேலையை சிறப்பாக செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம சமுதாயத்துலேயும் அதே வேலைகள் தான் நடக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எங்கெங்கே ஃபாய்தா இருக்கோ அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு மக்களை முஸ்லீம்களை தவறாக வழி நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கே லாபம் இருக்கோ அதை பார்க்குறாங்க. மறுமையில் அல்லாவுடைய திருப்தி என்ன இருக்குது, அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன, அதை பார்க்குறதில்ல. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள், இன்னும் என் முன்னிலையில் ருக்கு செய்பவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அப்போ யூதர்கள் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுவுங்கிறான். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? அவங்க எந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, தொழுகையே அவங்க சமுதாயத்தில் இல்லாமலே ஆக்கிட்டாங்க.
தொழுகையை அந்த சமுதாயத்தில் இல்லாமலே ஆக்கிட்டாங்க. ஏன்னா டெய்லி போய் தொழுவணும், அது ஒரு வேலை இல்லை. அது எதுக்கு இருந்தால் அந்த 2 ஆயத்து இருக்க போய் தானே தொழுவுறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வேதத்துலேருந்து தூக்குனாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்மகிட்ட ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு காப்பி இருக்கா வேதம்? அந்த காலத்தில் எத்தனை காப்பி இருந்திருக்கும் யூதர்கள்ட்ட? நிறைய எல்லாம் இருக்காது. அவங்க ஆலிம்கள்கிட்ட 1 2 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அது அந்த மஸ்ஜிதில் ஒரே ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதை வச்சுருப்பாங்க. ஊருக்கே ஒன்று தான் இருக்கும். அதனால் வேதத்தில் என்ன இருக்குன்னா, நீ போய் அந்த பள்ளியாசலில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகிட்ட போய் அங்கே இருக்கிறவரில் அந்த அஜரத்திட்ட போய் நீ கேட்டீங்கன்னா தான் அவர் சொல்லுவார் வேதத்தில் என்ன இருக்குன்ட்டு. அப்போ அதனால் அந்த தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லா பக்கம் அவர்கிட்ட. ஏன்னா அந்த டைமில் பேப்பர் அறிமுகப்படுத்தப்படல, இங்கே அறிமுகப்படுத்தலை. சாதாரண விஷயம் இல்லை எழுதுறதுங்கிறது. ஒரு காப்பி எடுக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். ஒரு குரானை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன்னா இன்றைக்கி நம்ம அழகாக எடுத்துகிட்டு போங்கன்றோம். இன்றைக்கி உட்காந்து எழுதணும் ஃபுல் குரானை எழுதி மறுபடியும் அதை ப்ரூஃப் பார்த்து செக் பண்ணி அது சரியாக நம்ம கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழுகை சம்மந்தப்பட்ட வசனங்கள் இன்றைக்கி பைபிள்லேயும் குரான்லேயும் தௌராத் பழைய ஏற்பாடு புது ஏற்பாட்டிலெல்லாம் தொழுகை சம்மந்தப்பட்ட வசனங்களே காணும். அது தூக்கி என்ன பண்ணிட்டாங்க கடைசியாக, தொழுகை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தொழுதா போதுங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்மளால அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈதுக்கு மட்டும் தானே வர்றான் ஒரு கும்பல் இருக்கா இல்லையா? ஜும்மாவுக்கு மட்டும் வர்ற ஒரு கும்பல் இருக்கா இல்லையா? வாரத்தில் ஒரு சஜிதா, வருஷத்தில் ஒரு சஜிதா. அவங்க வருஷத்தில் ஒரு சஜிதா வச்சுருக்காங்க. சஜிதாலையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சஜிதா கூட செய்ய வேண்டியது அவ்வளோ கூட பெண்ட் ஆக வேண்டியதில்லை. நீ போய் அங்கே செவுத்தில் போய் அதை முட்டின்னா போதும். இங்கேயும் போய் அந்த அழுகை செவரில் கூட இப்போ பண்ணுவாங்க பாரு, நேராக போய் இந்த செவுத்தில் இப்படி தலையை வச்சு இப்படி முட்டிகிட்டு இருப்பானு. அதுதான் சஜிதாவான். கீழே குஞ்சு கூட சஜிதா பண்ண மாட்டாங்க அவங்க. ஏன்னா ஈஸி ஆக்கிட்டாங்க, தீன் அவ்வளோ எளிதாயிருச்சு அவங்களுக்கு. அப்போ இதே பார்த்தீங்கன்னா மூசா நபி காலத்தில் தொழுகை இருந்திருக்கு. புகாரில் ஹதீஸ் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துக்கு போய் தொழுகை வாங்கிட்டு வருவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஹதீஸு. என்ன பண்ணுவது, கொடு அவனை எழுப்புவோம். சொல்ல ஏ ஏ ஏ ஏ அதான் அதில் சொல்லுவாங்கள்ல. அப்போ அதில் ரசூலுல்லாஹ்ட்ட மூசா நபி என்ன சொல்லுவார், என் சமுதாயத்துக்கு 2 நேர தொழுகை இருந்துச்சுன்னு. அதுவே என் சமுதாயம் சோம்பேறித்தனம் படுது. நீங்கள் 5 எல்லாம் ஒத்துக்காதீங்க, 5 எல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த மக்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, வேண்டாம், இதுக்கு முன்னாடி அல்லாஹ்கிட்ட போய் நான் பேரம் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இதோடு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 வேளை தொழுகை அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த 2 வேளை தொழுகையை தூக்கி அதை வருஷத்துக்கு ஒன்றாக்கி, ஆனால் அதையும் சஜிதாவில் மட்டும் செவுத்தில் மட்டும் கொண்டு போய் முட்டுற மாதிரி ஆக்கி ரொம்ப கொஞ்சம் பேர் அந்த பாரம்பரியமாக அந்த தொழுகையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தொழுகிறவனை பார்த்தா இவங்க ஆயுசியமாக தெரியும், என்னடா தொழுகிறீங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கும் யூடியூப்லலாம் வீடியோ இருக்கும். ஒரு சில யூதர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தொழுகிற அதே தொழுகை அப்படியே தொழுவாங்க. அதெல்லாம் இப்போ கை கட்ட மாட்டான், அப்படியே ருக்கு செய்வான். அது வீடியோ கிடச்சதுன்னு இன்ஷால்லா அதை இது பண்ணுறான், அப்லோட் பண்ணுறான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொழுகிற மாதிரியே அவங்கள தொழுகிறாங்க. அந்த அளவுக்கு தொழுகை அங்கே என்ன ஆயிடுச்சு, ரேர் ஆயிடுச்சு. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள்ட்டு. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் போடுறான். சரி, பழைய ஆர்டர்லாம் நீங்கள் வேலையை காமிச்சிட்டிங்களா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் தொழுவும் அல்லாஹ் சொல்கிறான். அதே அல்லாஹ் தானே பேசுகிறேன், நான் பேசுகிறது உனக்கு புரியலையா அல்லாஹ் கேட்குறேன். ஏய், எந்த அல்லாஹ் பேசுகிறேன் புரியலையாடா? தௌராத்தில் பேசுனேன், இன்ஜினில் பேசுனேன், ஜபூரில் பேசுனேன், அதெல்லாம் உனக்கு புரியலையா? அதே அல்லாஹ் தான் பேசுகிறேன், தொழுவு, இப்போ தொழுவு, வா தொழுவு, ஜக்காத்து கொடுங்க. ஜக்காத்து இவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜக்காத்தும் வச்சுருந்தாங்க. எப்படின்னா அஜரத்துங்களுக்கு மட்டும் கொடுக்குறது ஜக்காத்து. எல்லோரும் ஜக்காத் கொண்டு இவங்களுக்கு கொடுத்துடணும். அதான் காசு திருடுறது மட்டும்தான் இந்த உலமாக்கள் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க. பனி இஸ்ராயேலினுடைய உலமாக்கள் உட்காந்து சொகுசாக சாப்பிட்ணும். உட்காந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும், வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய சேவகர்கள். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள்லாம் போய் உழைச்சி நல்லா பாடுபட்டு எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபண்டு கொடுத்து எங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய ஒரு புக்கு இருந்திருக்கு, அஹபாருடைய உரிமைகள், அதாவது மத குருமார்களுடைய உரிமைகள் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, ஏழைகளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுங்கிற அந்த சாப்டரே எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், இந்த பணத்தை எப்படி கொடுக்கணும், இதுதான். பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஒரு ஆடு அறுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆடு நீங்கள் வச்சுக்கலாம்
சாமியாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், சாமியாருக்கு பெருசாக கொடுக்கணும், நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ கடைசியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ தொழுகையை பற்றியும் சொல்லிவிட்டு ருக்கு பற்றியும் தனியாக சொல்கிறான். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தும் கொடுங்கள், இன்னும் என் முன்னிலையில் ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அப்போ ருக்கு தனியாக அல்லாஹ் இங்கே மென்ஷன் பண்ணலாம். அது என்ன தொழுகை தனியாக ருக்கு தனியாக, இது வந்து ஜமாத் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசணும். ருக்கு செய்வருடன் நிறைய பேர் அங்கே ருக்கு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் போய் ருக்கு பண்ணுங்க, ஜாயிண்ட் வித் ருக்கு டீம் அப்படிங்கிறான். அந்த கும்பலாக ருக்கு பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த ருக்குவில் போய் நீங்களும் ஜாயின் பண்ணிங்கிறான். இப்போ இது ஜமாத் தொழுகையுடைய முக்கியத்துவம் காட்டுறான். இப்போ ஜமாத்துக்கு இவங்க வந்தாலே இவங்க திமிரு அடங்கிடும். இந்த ஜமாத் தொழுகையை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அங்கே என்னென்னா நம்ம ஹெட் வெயிட்டு கழுறோம். எல்லாரும் ஒரே லைனில் நிற்கும் போது சமத்துவம் வந்துடும். அது மிகப்பெரிய ஒரு பியூரிஃபிகேஷன். அந்த இடத்துல நம்ம யாரையெல்லாம் மட்டமாக நினைக்கிறோமோ அவன் உதாரணத்தை நீ நினச்சிக்கோ. ஒரு பெரிய பணக்காரன் முதலாளியை பார்க்கணுன்னாலே மேனேஜர்கிட்ட 10 வாட்டி சொல்லணும், முதலாளி கொஞ்சம் பார்க்கணுங்க, அவர் எப்படியாவது மீட் பண்ணுங்க அப்படிமா. இப்போ தொழுகை நேரம் வந்துருச்சு, அவன் முதலாளியை வந்து எலி வந்து பில்லுலேருந்து வெளியே வர மாதிரி வெளியே வருவானா? தொழுவுற முதலாளியாக இருந்தால் வருவானா? வந்து அவனுக்குன்னு இருக்கிற எங்கேயாவது ஸ்பெஷல் இடத்துல போய் நிற்க முடியுமா? நிற்க முடியாது, சமமாக தான் நின்னோம். அப்போ இவன் தொழிலாளி பக்கத்தில் வந்து பக்கத்தில் நின்றுவானா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இன்றைக்கி வந்து வேறு எங்கேயுமே எந்த வழிபாட்டிலையும் இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னும் கோயில்களில் இதெல்லாம் என்ன கிடைக்க, அங்கே விஐபி அந்தஸ்து வந்து கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஹஜ்ஜில் இந்த அநியாயம் வந்து இப்போ தொடங்கியிருக்கு. ஹஜ்ஜில் என்ன பண்ணிட்டாங்க, கேட்டகரிஸ் பண்ணிட்டாங்க. ஹஜ்ஜில் வந்து ஏ ஹஜ்ஜு, பி ஹஜ்ஜு, சி ஹஜ்ஜு, டி ஹஜ்ஜு. போனோம்னா மினாவில் என்ன இருக்குது, ஒரு டென்ட்டில் ஃபேன் இருக்கும், ஒரு டென்ட்டில் கூலர் இருக்கும், ஒரு டென்ட்டில் ஏசி இருக்கும். காசுக்கு தகுந்த மாதிரி மீனால் அங்கே இருக்கிறத 5 நாளும் அல்லாவுடைய அடிமைனா அடிமை மாதிரி நிற்கணும். அங்கே வந்து கெத்தெல்லாம் காட்டக்கூடாது. நான் பணக்கார அடிமை ஏழை ரோட்டில் தான் படுக்கணும். முஸ்தலிஃபாவில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, முஸ்தலிஃபாவில் கேட்டகரி பண்ணிட்டாங்க. இப்போ போன வருஷம் தான் நான் போகும்போது தான் அது அந்த முசீபத்து தொடங்கியிருக்குங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துச்சா என்னன்னு தெரில. நாங்களாம் என்ன பண்ணோம், கல் மண் அதில் அப்படியே படுத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அது ரசூலா எங்கே படுத்தாங்களோ அந்த பொசிஷனில் நமக்கு படுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. மற்றவங்களுக்குலாம் என்ன, பெட்டு போட்டு ஸ்பாஞ்சு போட்டு பெட்டு போட்டு வச்சுருந்தேன். அது தனியாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அந்த ஏரியாவில் போலீஸ் பாதுகாப்பு வேறு. ஏன்னா இந்த மாதிரி நம்மளை மாதிரி டர்ட்டி பாய்ஸ்லாம் உள்ளே பூந்துடக்கூடாதுல்ல. நம்ம யார், அல்லாவுடைய அடிமை. அவங்க யார், அல்லாவுடைய ஸ்பெஷல் அடிமை, எப்படி சூப்பர் அடிமை. நம்ம எல்லாம் எப்படி அல்லாவுடைய மட்டமான அடிமை. அப்போ மட்டமாக போய் எங்கள் நான் படுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று கடிச்சிருந்தாங்க, யூரின் ஸ்மெல் இருந்தது, ஒரே நாத்தம், எல்லா பொம்பளைங்க எல்லாம் அதில் தான் இருந்தோம். அதில் அதுதான் இன்பம், அதுதான் அல்லாவுடைய அந்த அடிமையாக நம்ம அந்த இடத்துல ஹஜ்ஜுக்கு போகிறதுல அதுதான் கெத்து. அப்போ இருக்கிறதுல எது ஒஸ்ட்டு கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிட்டு போகணும். அதான் ஹஜ்ஜுக்கு போகிறதுல இருக்கிறதுல அது பெஸ்ட் ஆப்ஷனு. அப்போ இந்த இடத்துல அவங்க ஜமாத்தில் நின்று என்ன ஆயிரும், இந்த சமத்துவங்கிற அந்த ஒரு இது வரும். இவங்களுக்கு திமிரு தானே ஏறி இருக்கு, அல்லாஹ் அதான் சொல்கிறான், இப்போ ருக்கு செய்யடான்றான். அப்போ இந்த கட்டளைகள்லாம் இவங்க செஞ்சாங்களா, நிராகரிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய குற்றம். உலகத்துக்கே இவங்க தான் வழிகாட்டணும். டே அல்லாஹ் சொல்கிற மாதிரி தான்டா நீங்கள் எல்லாருமே வாழணும்னு இவங்க சொல்லணும். இவங்களே அவங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய குற்றம். இப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து காட்டுறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவி விட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? எல்லாம் சொல்கிறான். எல்லாருக்கும் சூப்பராக அட்வைஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? நீங்களோ வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சிறிதளவும் இதை சிந்திப்பதில்லை. வேதத்தை படிச்சுட்டே இருக்கீங்க, அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? வேதத்தை படிச்சுட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு எதிராக அது எதுவுமே பேசலையா? உங்கள் நடவடிக்கையை பற்றி அது எதுவுமே பேசலையா? அப்போ அது புரியுதா இல்லை? இப்போ இந்த நோய் இன்றைக்கி வந்துருச்சா முஸ்லீம்களுக்கு? இன்றைக்கி முஸ்லீம்கள் குரானில் உள்ளபடி வாழ்கிறோமா? இன்றைக்கி முஸ்லீம் நாடுகள் குரானில் உள்ளபடி தான் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கா? இன்றைக்கி ஒரு முஸ்லீம் நாடை காமிச்சு குரான் படி பாருங்கள் இருக்கக்கூடியது நாடு, இதை பார்த்து மற்ற நாடுகள் படிப்பினை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் எல்லாம் சொல்கிறான், பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவிவிட்டு. அப்போ எந்த மூஞ்சியும் வச்சுக்கிட்டு மற்ற மனிதர்கள்ட்ட நாம் கோரிக்கை வைக்க முடியும்? இப்படி நடந்துக்குங்கன்ட்டு நம்ம எப்படி கோரிக்கை வைக்க முடியும்? அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து பனி இஸ்ராயேலுடைய ஆலிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம், மக்களுக்கு உபதேசம் பண்ணால் சூப்பராக பண்ணுறீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, 5ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, 4ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமாங்கிறான். இப்போ நபியை உண்மைப்படுத்த சொன்னானே அந்த ஆயத்து இப்போ என்ன போச்சு?
இப்படி ஒரு வேதம் வரும்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த ஆயத்து இப்போ உங்களுக்கு எங்கே போச்சு? அப்போ யூத ஆலிம்கள் என்ன பண்ணாங்க? அப்போ அல்லாவை பகைச்சக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இப்போ நீங்கள் பகைச்சிக்கிறீங்க. அல்லாவை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் கேட்குறான். மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க எல்லாம் தான தர்மம், எல்லாருக்கும் உபதேசம். காசு ஆசை ஏன் பிடிச்சி போகிறீங்க அப்படிங்கிறது. அவங்க கொண்டாந்து காசு கொடுத்துருவான்ல, இவங்க வாங்கின காசு இவங்க என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கணும்ல, ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கணும்ல. இவங்களே பிரித்து அந்த ஆச்சரத்தை கூப்பிடு, இந்த ஆச்சரத்தை கூப்பிடு, இந்த வச்சுக்கோ, இந்த நீ 50,000 வச்சுக்கோ, நீ 1,00,000 வச்சுக்கோ, இதுக்காக வசூல் பண்ணணும். அவனுக்கு ஆசையே போகிற மாதிரி அவனுக்கு பயான் பண்ண வேண்டியது. பயான் பண்ணி அவன் டென்ஷன் ஆகி அப்படியே கொண்டாந்து அவன் எதுவானு சேர்த்திருப்பான். பொண்ணு கல்யாணத்துக்கு, வீடு வாங்கிறதுக்கு, ஒரு நிலம் வாங்கிறதுக்கு, இல்லை புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு, இல்லை தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் அவன் ரெடி பண்ணி வச்சுருப்பான். அவன்கிட்ட இவங்க கொடுத்த லெக்சர்லாம் அவனுக்கு ஈமானுக்கு ஒப்புளிச்சு அவன் கொண்டாந்து கொடுத்துட்டான். இந்தாங்க அதில் நீங்களே வச்சிங்க, எனக்கு சொர்க்கம் இருந்தால் போதுன்ட்டு வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க? அந்த காசு பயங்கர ஆசை. அதுதான் ஈசா நபி அந்த பார்த்தீங்கன்னா பைபிளில் ஃபுல்லாக இந்த ஆலிம்களுடைய இந்த கேரக்டரை திட்டி தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் 1400 வருஷமாக இந்த உம்மத்தை ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. கடைசியாக அல்லாஹ் இந்த உம்மத்தை கழட்டி விட்டது ஈசா நபி மூலமாக தான். இதோட நீங்கள் தேர மாட்டீங்க, போங்கடா, உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல், இனிமேல் நீங்கள் கிளாஸ் லீடர் கிடையாது, இனி உங்களுக்கே இன்னொரு ஆள் தான் திருத்த வேண்டிய கண்டிஷனில் நீங்கள் ஆயிட்டீங்க, நீங்கள் கரப்டட் ஆகிட்டீங்க, இனி உங்களை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஈசா நபி விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈசா நபிக்கு எதிராக நின்றவங்க யார்? அந்த உலமாக்கள், பனி இஸ்ராயல்களுடைய உலமாக்கள். நபிமார்களை எப்படியெல்லாம் அவங்க துன்புறுத்தினாங்கிறத பைபிளில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஈசா நபி வசஸ் பனி இஸ்ராயல். ஈசா நபிக்கு அபூஜெயில் கிடையாது, ஈசா நபிக்கு ஃபிரௌன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஈசா நபி சண்டை போட்டது யாரு கூட? தங்களுடைய சொந்த அஜரத்துங்களோட, அவங்களோட தான் பெரிய கிளாஸ் நடந்துட்டு. அதுதான் சொல்லுவாங்க. ஈசா நபி ஒரு வசனம் ஒரு லூக்கால, மக்கள் மீது பெரும் சுமைகளை ஏற்றுகிறீர்கள். மக்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அல்லாவுக்காக இதை செய், அல்லாவுக்காக அதை செய், அல்லாவுக்காக இதை செய்ன்னு சொல்லி சுமை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் விரல்களை கொண்டு கூட அதை நீங்கள் தொடுவதில்லை. அவங்களால தூக்க முடியாத மூட்டையை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? விரலை கூட இப்படி டச் கூட பண்ணுறது இல்லைங்க. தூக்குப்பா, எல்லா பேரை சொல்லி தூக்கு. இன்னும் இது கூட தூக்கலைன்னா எப்படி? என்னப்பா சொர்க்கம் உங்களுக்கு வேண்டாமா? என்ன நினச்சிட்ட? ரம்ஜான் மாதம் எவ்வளோ பெரிய மாதம், அம்மால எவ்வளோ பெரிய மாதம். இன்றைக்கி ரம்ஜான் மாதம் எத்தனை பயான் பண்ணுற ஆட்கள் எத்தனை பேர் தர்மம் பண்ணுறாங்க? பயான் பண்ணுற ஆட்கள்லாம் வசூல். இது இன்கம் உடைய மாதம், அவுட் கோயிங்குடைய மாதம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானும் பண்ணுவாங்க, அவுட் கோயிங்கும் கொடுப்பாங்க. வெளியே தான் போகும். ரசூல்லா காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். எப்போ? ரம்ஜான் மாதத்தில். ரம்ஜான் மாதம் வந்தாலே ரசூல்லா என்ன பண்ணுவாங்க? வாரி வாரி வழங்குவாங்க. இந்த ஹதீஸை பயான் பண்ணி வாரி வாரி வாங்குவாங்க. இவங்க ரசூல்லா ப்ளோயரு, காற்று வேகமாக வெளியே தள்ளுற ப்ளோயரு. இவங்க வேக்யூம் கிளீனரு, காற்றை உறிஞ்சி எடுக்கிற சக் பண்ணுறது. அவங்க காற்றை விட வேகமாக ரசூலா உறிஞ்சாங்க, வெளியே தள்ளினாங்க. இவங்க உறிஞ்சாங்க, காற்றை விட வேகமாக இழுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஜரத்துங்கெல்லாம் வெல் செட்டில் 6 மாதத்துக்கு அவங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பணம் வெறி பிடித்தவர்கள் இருக்காங்க. நேர்மையாக நடக்கக்கூடிய இமாம்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே தங்களால் முடிஞ்ச ரொம்ப கஷ்டமான நிலையில் இமாமத் பண்ணிக்கிட்டு ரொம்ப வாழ்க்கையிலே ரொம்ப கம்மியாக பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, லட்சங்களில் புழங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இது மொத்தத்தில் இந்த மாதிரி இருக்குது. இது பனி இஸ்ராயல்களுடைய உலமாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய இது ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளையிலேருந்து பார்ப்போம். ஆஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது மேட்ச் பண்ண அப்படியே புரியுதில்ல, அவங்களுக்கும் மேட்ச் ஆகும், நமக்கும் மேட்ச் ஆகும். அங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி. எல்லாம் இந்தாப்பா நீ ஒரு வாங்கிக்கோ, இந்த நீ வா, நீ வாங்கிக்கோ. நீ யார்? இப்ராஹிம் நபியோட பையன். இப்போ நீ யார்? இப்ராஹிம் நபி பையன் தான். அப்போ உனக்கு மட்டும் வேண்டாமா? வா, உனக்கும் சேர்த்து வாங்கிக்க. இப்போ 2 பேருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டே போவோம். இப்போ இதை நம்மளை மேட்ச் பண்ணோம்னா தான் நாம் திருந்துவோம். இல்லைன்னா அவங்கள ஜோக்கராக மட்டும் பார்ப்போம். இத்தனை நாள் நாங்கள் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு லாங் டைம் ரசூலுல்லாவுடைய பணி என்ன, உம்மத்துடைய பொறுப்பு என்னன்னு தெரியாத வகையில் வெறும் சடங்கு இபாதத்து மட்டும் மார்க்கம்னு வச்சுருந்தோம்ல. அந்த பொசிஷனில் நமக்கு தெரிஞ்சது என்ன? பனி இஸ்ராயல்கள் கோமாளிகள், பனி இஸ்ராயல்கள் முட்டாள்கள், பனி இஸ்ராயல்கள் பேராசை பிடிச்சவங்க, இப்படி நினச்சோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது எல்லாம் நமக்கும் ஃபிட் ஆகுது. பி கேர்ஃபுல் அப்படின்னா என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா?
அதனால் இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நாளையிலேருந்து பண்ணுவோம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும். சரியா? நாளைக்காவது தூங்காமல் உட்காருவியா? முயற்சி பண்ணுவான். இப்போ தூக்கம் போயிடும். அப்படியே எந்திரிச்சிருவேன். இன்னும் பிரகாசம் வந்துடும் அப்படியே.